ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கு என்ன ப்ரெடிக்ஷன் பார்த்துலாம். விஜய் காவேரியோட சோகமான சீன்ஸையும் அழுகிற சீன்ஸையும் பார்த்து வெறுத்து போயிருந்த விகா ஃபேன்ஸ்க்கு விஜய் காவேரி இப்போ ஹாப்பியாக இருக்கிறதும், லவ்வபிளாக ரொமான்டிக்காக இருக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டினியூஸாக இதவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காலையில் ஒரு வழியாக பால் காய்ச்சி முடிச்சிருவார் விஜய். பால் காய்ச்சி முடிச்சதுமே என்ன பண்ணுவார், எல்லாத்துக்குமே டம்ளரில் ஊற்றிட்டு வந்து இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வருவார். உடனே சாரதா அதை பார்த்ததுமே வெளியிலேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வர்றது, தொல்லை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் இதுவே என் ஊரில் இருந்திருந்தேன்னா இந்த நிலைமையே வேறு. நான் உங்களை என்ன பண்ணியிருந்திருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏதோ வெளியூரில் வந்திருக்கோம் அப்படின்றக்காக நீங்கள் ரொம்ப வாலாட்டிகிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சகிச்சுட்டு போவேன்னு மட்டும் நினைக்காதீங்க தம்பி. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. நீங்கள் இப்படி வந்து தொந்தரவு பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. முதல்ல வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சங்கட்டமாக பேசி அனுப்பிடுவாங்க. அதையுமே வந்துட்டு விஜய் பெருசாகவே எடுத்துக்க மாட்டார், பாசிட்டிவாக எடுத்துக்குவார். சேச்சே, நம்ம அத்தை கோவத்தில் இருக்காங்க, அதனால் இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க. என்னதான் நம்ம மானங்கிட்டாலும் காவேரி நமக்கு முக்கியம் பாஸ். அதனால் அதெல்லாம் தொடச்சி போட்டுட்டு நம்ம கண்டினியூஸாக நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி காவேரியை பார்த்து கண்ணடிச்சிட்டு உடனே வீட்டுக்குள்ளேயும் ஓடிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்காவும் அவங்க பாட்டியும் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. சாரதா பண்ணுறது கொஞ்சம் ஓவராக தாண்டி இருக்குது. அந்த பையன் இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறான், நம்மக்கிட்ட வந்து தேடி தேடி வராங்கிறதுக்காக சாரதா நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. அந்த பையன் எவ்வளோ வசதியாக வாழ்ந்த பையன், எவ்வளோ ஆடம்பரமாக இருந்த பையன், நம்ம பிள்ளைக்காக தானே இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் ஏன் சாரதா உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சாரதா கிட்ட அவங்க பாட்டி சொல்ல, இங்கே பாருங்கத்த, நீங்கள் கம்முன்னு சாப்பாட்டை சாப்பிட்டீங்களா, ஒரு ஓரமாக இருந்தீங்களா, அதை மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி புத்தி சொல்கிறேன், அறிவுரை சொல்கிறேன்னு என்கிட்டையும் என்ன குழப்பின மாதிரி நீங்கள் காவேரியும் குழப்பி விட்றாதீங்க. அவளே இப்போ தான் வந்துட்டு புத்தி தெளிஞ்சு நம்ம நிலைமைக்கு வந்திருக்கா, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குற நிலைமைக்கு வந்திருக்கா. அவளோட புத்தியை திருப்பி வந்துட்டு களைச்சி விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியுமோ சொல்லவே முடியாது. அதுபோக நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன தெரியும், நகரத்துலலாம் இப்படி தான் இருப்பாங்க, நல்லா பேசி பேசி இழுச்சு பேசுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கல்ல நம்ம குடும்பத்துக்கு என்ன நிலைமை வந்துச்சுன்னு. இதெல்லாம் பார்த்து மயங்கிறக்கோ இல்லைன்னா திரும்பி இதெல்லாம் நம்பருக்கு நான் வந்து ஆளே கிடையாது, முதல்ல உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டியும் சத்தம் போட்டு உள்ளே அனுப்பிடுவாங்க. உடனே பாட்டி போய் காவேரி கிட்டே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. காவேரி, நீ சாரதா சொல்கிறதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்காதடி. இந்த விஜய் தம்பியெல்லாம் பார்த்தா அவ்வளோ மோசமாலாம் தெரியல. அவரை மூஞ்ச பார்த்தா உனக்கே தெரியலையா, பால் வடிகிற முகண்டி. அவரை நீ தான் புரிஞ்சுக்கணும். அவரை உன்னை தேடி தேடி வரான். இந்த அளவுக்கு அவன் வந்துட்டு உன்னை துரத்தி ஆசைப்படுறான்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி காரணம் இருக்கும். வெண்ணிலா வந்துட்டு ஏதோ மயக்கி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் உன் புருஷனை. நீ தாண்டி வெண்ணிலா கிட்டேருந்து உன் புருஷனை காப்பாற்றணும். நீ தான் சந்தோஷமாக அவர் கூட இருக்கணும். சாரதா சொல்கிறக்காகலாம் வந்துட்டு நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத, விட்டு கொடுத்துறாத. நான் வேணும் ஒரு ஐடியா பண்ணட்டுமா, பேசாமல் எனக்கு நெஞ்சு வலி வந்த மாதிரி நான் வேணும் ட்ராமா பண்ணி நீ விஜய் கூட சேர்ந்தால் மட்டும்தான் வந்துட்டு எனக்கு சரியாகும், கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி நான் ட்ராமா பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி காவேரி கிட்ட கேட்க, ஐயோ பாட்டி, நீ லூஸ் மாதிரி ஏதாவது யோசிச்சுட்டு லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காத. நீ என்ன இப்படியெல்லாம் சொல்கிற, இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற. அன்னைக்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ திட்டின விஜயை, பட் நீ என்ன இப்படி மாற்றி பேசுகிற அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க, உடனே அவங்க பாட்டி சொல்லுவாங்க, அன்றைக்கி ஏதோ கோவத்திலே அவசரத்திலே திட்டினது உண்மைதாண்டி. ஆனால் உன் புருஷன் இப்போ உன்னை தேடி தேடி வரதையும் உன்னை துரத்தி வந்துட்டு வம்பு கிழக்கிறதெல்லாம் பார்த்தா வந்துட்டு எனக்கு அவர் மேலே தப்புங்கிற மாதிரி தெரியல. அப்படி வந்துட்டு உன்னை வேண்டான்னு நினைக்கிறவன் ஏண்டி உங்ககிட்ட வரணும், நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே எதுக்கு கூடி வரணும். அதெல்லாம் ஏன் தான் உனக்கும் அம்மாவுக்கும் புரிய மாட்டேங்குதோ தெரியல. நான் சொன்னேன்னா உங்களுக்கு வயசாயிருச்சு, உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு வேற அவள் சாரதா சொல்லுவா. நீ தான் வந்து ஏதாவது பண்ணணும். உனக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும்னா சொல்லு, நான் பண்ணிடுறேன். ஆனால் வந்துட்டு உங்கள் அம்மாட்ட என்னால் எதுவும் பேச முடியாது. நீ ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணினா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். உனக்கும் வந்துட்டு விஜய் மேலே ஆசை இருக்குது, பிரியம் இருக்குன்னு உன் மூஞ்சிலேயே தெரியுது. நீ தாண்டி இதெல்லாம் சரி பண்ணணும். நீ வந்து 2 பேரும் சந்தோஷமாக வாழணும். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுறேன் காவேரி. நீ எவ்வளோ சந்தோஷமாக அந்த அரண்மனை மாதிரி இருக்கிற வீட்டில் இருந்தியோ அதே மாதிரி திரும்பியும் போய் நீ அங்கே சந்தோஷமாக வாழணும், நிறைய குழந்தை குட்டி பெற்றுக்கணுங்கிறதாண்டி என்னோட கடைசி ஆசை அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். காவேரி வந்து அவங்க பாட்டி கட்டி பிடிப்பாங்க. பாட்டி, இதெல்லாம் வந்துட்டு சரியாகணும். முதல்ல அம்மா வந்து நான் சமாதானப்படுத்தணும். அம்மாவை இதுக்கு மேலே நான் கஷ்டப்படுத்துறதுக்கு தயாராக இல்லை பாட்டி. அம்மாவை சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் எதுனாலும் முடிவெடுப்பேன். வெண்ணிலாவோட விஷயத்தில் விஜய் மேலே எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் எப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவர் கூடவே இருந்து 1 வருஷம் நான் குடும்பம் நடத்தியிருக்கேன். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ அம்மாவே நான் ரெடி பண்ணணும். அம்மாவை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெண்ணிலாவோட பிரச்சனைக்கு நிரந்தரமாக ஒரு முடிவை நான் தான் பண்ணணும். அவர் நான் எது சொன்னாலும் வந்துட்டு சரின்னு தான் சொல்ல போகிறாரு. அதனால் நீ எதெல்லாம் யோசிக்காத பாட்டி. நீ போய் சந்தோஷமாக இரு, ரெஸ்ட் எடு. நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலாம் இதெல்லாம் வேலைக்காகும். நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவு இதிலெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள ரூம்குள்ளே போயிடுவாங்க. ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்க பாட்டி சொன்னதெல்லாம் யோசித்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க காவேரி. பாட்டி சொன்னது 100க்கு 100 உண்மை. இவர் எனக்காக தேடி தேடி வந்து என்னை துரத்தி இந்த அளவுக்கு வேணும்னு சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு லைஃப்பில் வந்துட்டு நான் தான் வேணும். எனக்கும் அதே மாதிரி தான். விஜய் தவிர வேறு ஒரு லைஃப் கிடையாது. விஜய் தான் எனக்கு எல்லாமேன்னு நானும் டிசைட் பண்ணிட்டேன். பட் எங்களோட கெட்ட நேரம் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பொறுமையாக இருந்து சரி பண்ணுற வரைக்கும் நம்ம தான் வந்துட்டு காத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி
அவங்களும் வந்துட்டு உள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டு அட் த சேம் டைம் வந்து விஜய் தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருவார். கரெக்டாக திரும்பி உள்ளே வருவார். நான் சமைக்கலான் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி கட் பண்ணணும்னு தெரியாது, இல்லைன்னா எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உங்கள் வீட்டிலேருந்து சமைச்சு தர முடியுமா, ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே பாட்டி, வாங்க தம்பி, எங்கள் வீட்டிலேயே ரொம்ப ருசியாக சமைச்சு வச்சுருக்கோம், இன்றைக்கி புளிக்குழம்பும் வந்துட்டு வடகமும் போட்டிருக்கோம், உங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும்ல, வாங்க வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதா வந்து, அத்தை உங்களுக்கு ஏதாவது மண்டையில் கிறுக்கு கிளம்பிருச்சா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா, யாரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றீங்க, யாரை சாப்பிட கூப்பிட்றீங்க, முதல்ல உள்ளே போங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை, புத்தி கெட்ட மாதிரி பண்ணிகிட்ருக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டியை தட்டி உள்ளே அனுப்பி விட்ருவாங்க. உடனே வந்துட்டு விஜய் காவேரி கிட்டே கேட்பாங்க, ஏண்டி எனக்கு தான் புளிக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா, கொஞ்சம் சைட்லையாவது எடுத்து வைடி, உங்கள் அம்மா தான் ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப பசிக்குது காவேரி அப்படின்ற மாதிரி ஜாடை பண்ணும்போது காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்ன இவர் இப்படி வேறு கேட்குறாரு, அது போக புளிக்குழம்புனா அவருக்கு ரொம்ப உயிராச்சு, அன்றைக்கி கங்கா பண்ண குழம்பும் அம்மா பண்ண குழம்புனா ரொம்ப உயிராக டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவார், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி காவேரி முழிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. உடனே பின்னாடி இருந்து காவேரி ஜாடை பண்ணுவாங்க. அப்புறமா வாங்க, அம்மா உள்ளே போனதுக்கப்புறம் வாங்க, நான் எடுத்து வைக்கிறேன், இது வந்துட்டு உங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னால் ஒரே காரணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன், நீங்கள் அதை வேறு மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அட்வான்டேஜாக எடுத்துக்காதீங்க, அவ்வளோதான், உங்கள் மேலெல்லாம் எனக்கு இன்னும் கோவம் தான் இருக்குது, எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய்க்கு ரொம்பவே குஷி ஆயிரும். அம்மா தான் முக்கியம், எனக்கு நல்லாவே தெரியுது, போடி உன்னோட ட்ராமாவெல்லாம் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன், ஒரு வருஷமாக உன்னோட ட்ராமாவை நானும் பார்த்துட்டு தானே காவேரி இருக்கேன், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி திரும்பி வந்துட்டு விஜய் கண்ணடிச்சிட்டு ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவார். திரும்பி வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து உள்ளே வருவார். உள்ளே வந்ததுமே காவேரி வெளியிலேயே டோர்கிட்டே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்டி நீ டோர்கிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்க, எதுக்குன்னு தெரியுது, என்னை பார்க்க தானே வெயிட் பண்ணிகிட்ருக்க, ஏன் என்னவே வந்துட்டு துரத்தி நீ லவ் பண்ணிக்கிட்டு இருக்க காவேரி, ஏன் என்னவே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க, ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ரொம்ப பில்டப் பண்ணிக்காதீங்க, உங்களெல்லாம் நான் ஒன்றும் ஃபாலோ பண்ண கிடையாது, அண்ட் உங்களுக்காகவும் நான் வெயிட் பண்ண கிடையாது, ஏதோ என்னோடய நெய்பர் அந்த ஒரு இதில் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் ஏதோ பசிக்குதுன்னு சொன்னீங்க, ரொம்ப நேரமாக வந்துட்டு நீங்களும் சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, மத்தியானம் வேறு ஆயிடுச்சு, உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் பாவம் பார்த்து தான் வந்துட்டு இந்த குழம்பு கொடுக்குறேன், அதுக்காக வந்துட்டு உங்கள் மேலே அக்கறை இருக்குது இல்லை லவ் இருக்குன்னுலாம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு நீ இது சொன்னதே பெரிய விஷயம்டி, நான் சாப்பிட்டது எனக்கு வயிறே நிறைஞ்ச மாதிரி இருக்குது, என் மனசும் நிறைஞ்ச மாதிரி இருக்குது, காவேரி கிட்டேருந்து எவ்வளோ பாசிட்டிவான வைப் வரதே பெரிய விஷயம், நான் கூட ஏதேதோ நினச்சேன், உன்னை கவுக்கிறது ரொம்ப கஷ்டம், உன்னை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு, என்னடி காவேரி நீ இப்படி ஒரே நாள்லேயே விழுந்துக்கிட்ட, அதுதான் நான் மாமாவோட டேலண்ட்டு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு, உடனே வந்துட்டு யாரும் உள்ளே இல்லாத மாதிரி இருக்காங்களே, எங்கே அத்தை எப்போவுமே வந்துட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க, சவுண்டே வந்துட்டு பட்டாசு மாதிரி வெடிச்சுக்கிட்டு இருக்கும், இப்போ சத்தத்தையே காணுமே என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அக்காவும் அம்மாவும் வெளியில் கடைக்கு போயிருக்காங்க, டெய்லர் கடை வரைக்கும் போயிருக்காங்க, பாட்டியும் அவங்க கூட போயிருக்காங்க, மாமா வந்துட்டு ஷூட்டிங்காக பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காங்க, இப்போ அதுக்கு என்ன வீட்டில் யாரும் இல்லை தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக வந்துட்டு காவேரி கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிடுவார். இதை முன்னாடியே சொல்ல மாட்டியா ராதகி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போகும்போது உடனே காவேரி, கை விடுங்க, முதல்ல விடுங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எதுக்கு முதல்ல வீட்டுக்குள்ளே வந்தீங்க, யாருமே வீட்டில் வேறு இல்லை, முதல்ல வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏண்டி நீ தான் ஆக்ட் பண்ணுற, அதுக்காக நானும் உன் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ண முடியுமா, நீ என் பொண்டாட்டிடி, உன் கையை பிடிக்கிறக்கும் சரி, வேறு என்ன பண்ணுறக்குன்னு சரி, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீ என்ன ஓவராக பில்டப் பண்ணிகிட்ருக்க, ஐயாவுக்கு ஒரு ஒன்ஸ் மோர் மட்டும் தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்ஸ் மோரா, என்ன சொல்கிறீங்க, எதை பற்றி ஒன்ஸ் மோர் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி காவேரி கோவமாக கேட்குற மாதிரி கேட்பாங்க. இவளுக்கு எல்லாமே புரிஞ்சாலும் எதுவுமே புரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுவாள். நானும் முதல்ல இருந்து சொல்கிற மாதிரியே சொல்லணும். சொல்கிறேன் கேட்டுக்கோ, உனக்கு நல்லா ஞாபகப்படுத்தி சொல்கிறேன் பார்த்துக்கோ, உன்னோட பர்த்டே அன்றைக்கி அடுத்த நாள் நீ எல்லோ ட்ரெஸ்ஸில் இருக்கேன், நானும் அதே மாதிரி எல்லோ ட்ரெஸ்ஸில் இருந்தோம், அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி இழுக்கும்போது காவேரி, ஐயோ சீச்சி வாயை மூடுங்க, உங்களுக்கு எப்போ எதை பேசணும் என்ன பேசணும்னு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா, வாயை மூடுங்க, அதெல்லாம் உங்ககிட்ட நான் கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல காதை உடனே அடைச்சிக்குவாங்க. நீ தானடி கேட்ட அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்ல, டக்குன்னு காவேரிக்கு இந்த யோசனை வரும், ஐயோ நம்ம இவ்வளவும் பண்ணிவிட்டு அவர் கூட இப்படியெல்லாம் வந்துட்டு இவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு அன்றைக்கி அம்மா கேட்கும்போது நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம், எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலைன்னு வேறு அப்பட்டமாக சொல்லனே, இந்த விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுறது, எல்லாரோட மத்தியிலையும் வந்துட்டு நான் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் சொல்லுவார், நீயும் நானும் புருஷன் முன்னாட்டியாக வாழ்ந்ததுக்கு அந்த ஒரு நைட்டையும் சாட்சி காவேரி, யார் சொன்னாலும் சரி நீங்கள் 2 பேரும் கான்ட்ராக்டில் தான் இருந்தீங்க, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இல்லை அப்படின்ற சொல்கிறவங்கக்கிட்டெல்லாம் போய் நம்ம என்ன இதவா சொல்லிகிட்டு இருக்க முடியும், அந்த ஒரு நைட்டை என்ன நம்ம சொல்லி காமிச்சிட்டா இருக்க முடியும், இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது தான் பண்ண முடியுமா, அதுக்காக தாண்டி நானும் வாயம் கடிச்சிட்ருக்கேன், பல்ல கடிச்சிட்ருக்கேன், எதுவுமே வந்துட்டு சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல்
சரி, ஐயாக்கு இப்போ ஒரு ஒன்ஸ் மோர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி திரும்பி கேட்க, டக்குன்னு சாரதா உள்ளே வந்துடுவாங்க. காவேரி என்ன பண்ணிகிட்ருக்க? விஜய் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? தம்பி உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, இப்படி காவேரி தனியாக இருக்கும்போது நீங்கள் என்ன பாட்டுக்கு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க, ஒன்ஸ் மோர் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்களே, என்ன காவேரி அப்படின்ற மாதிரி கோவமாக சாரதா கேட்க, உடனே காவேரி ரொம்ப தடுமாறி பதட்டப்பட்டு போயிடுவாங்க. அம்மா எதுவும் இல்லைம்மா, அவர் திரும்பி குழம்புதாம்மா கேட்க வந்திருக்காரு, ஏதோ பசியாக இருக்குது, சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம இங்கே என்ன ஹோட்டல் கடையாக நடத்திட்டுருக்கோம், சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும்னு அடிக்கடி வந்து கேட்டுட்ருக்காரு, முதல்ல வெளியில் போங்க தம்பி, இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதை கிடையாது, சும்மா சும்மா இப்படி வர வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்ருவாங்க. உடனே திரும்பி சைகையிலேயே வந்துட்டு காவேரி கிட்ட விஜய் சொல்லிட்டு போவார், இன்றைக்கி நைட்டு வருவேன், கண்டிப்பாக எனக்கு ஒன்ஸ் மோர் வேணும், இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி காவேரி கிட்ட சொல்லும்போது காவேரி சிரிச்சுக்கிட்டே உள்ளே போயிடுவாங்க. அதை சாரதா நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் என்னவோ பேசுகிறாங்க, குசு குசுன்னு பேசுகிறாங்க, இவங்களுக்கு கோவமாக இருக்க மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க,